ஹலோ நண்பா! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யூடியூப் வீடியோ சீரிஸ் நடிகை லத்திகா பாலமுருகன் அவங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான தகவல் நண்பா, நம்ம சேனலை பார்க்குற நிறைய வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் 5000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணணும். அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க முதல் முறையாக யூடியூப் வீடியோ சீரீஸில் அப்பியர் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல தங்கநேரி சேனலில் 2023 வெளிவந்த ரோமியோ ஜூலியட் சீசன் 1ல் எபிசோட் 5ல் தான் இவங்க முதல் முறையாக அறிமுகமாக இருந்தாங்க. இவங்களோட முதல் அறிமுகத்திலேயே நல்ல வரவேற்பு இவங்களுக்கு ரசிகர்கள் கொடுத்திருந்தாங்க. ரோமியோ ஜூலியட் சீசனில் இவங்க கிட்டத்தட்ட 10 எபிசோடில் அப்பியர் ஆயிருந்தாங்க. ரோமியோ ஜூலியட் சீரீஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து லத்திகா பாலமுருகன் அவங்களுக்கு எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ்லேருந்து இவங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைச்சிருந்தது. அதுக்கடுத்து நரிக்கூட்டம் யூடியூப் சேனல்ஸில் இவங்களுக்கு யங் வைஃப்ன்ற வீடியோ சீரீஸ் இவங்களுக்கு எக்கச்சக்கமான வியூஸை வாங்கி அந்த வீடியோஸும் ஹிட் அடிச்சுது. நரிக்கூட்டம் யூடியூப் சேனல்லையே எ டே ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் நைட்ன்ற வீடியோ சீரீஸும் இவங்க பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ்லையும் இவங்க அப்பியர் ஆயிருந்தாங்க. அதாவது காதல் பிரைசன், ஒன்னா சேர்ந்துதான், பிரெக்னன்சி பிஃபோர் மேரேஜ், இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ்லையும் இவங்க நடிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் 2024 ஆகஸ்ட் மாதம் வெளியான மண்டல் வந்த பொழுதில்ன்ற ஷார்ட் ஃபிலிம்லையும் லத்திகா பாலமுருகன் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் இயக்குனர் எம் ஆனந்தோட டைரக்ஷனில் காளிதாசாரி, லத்திகா பாலமுருகன் இவங்க 2 பேரும் இந்த ஷார்ட் ஃபிலிமில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு கௌதம் சந்திரசேகர் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அருண் ஆனந்தராம் இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. இப்போ லத்திகா பாலமுருகன் அவங்க கரண்டாக டிக்கெட் என்டர்டைன்மெண்ட்ன்ற யூடியூப் சேனலில் சீசன் ஆஃப் காதல்ன்ற வீடியோ சீரீஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதில் இவங்க சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. யூடியூப் வெப் சீரிஸில் அறிமுகமாகி இப்போ சினிமாவிலையும் அறிமுகமாயிருக்காங்க. இயக்குனர் சுசீந்திரனோட டைரக்ஷனில் 2K லவ் ஸ்டோரின்ற திரைப்படத்தில் லத்திகா பாலமுருகன் அவங்க முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் இப்போது ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. நடிகை லத்திகா பாலமுருகன் அவங்க எக்கச்சக்கமான ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் போல்டான ஃபோட்டோ ஷூட்ஸும் கவர்ச்சியான ஃபோட்டோ ஷூட்ஸுமே நிறைய பண்ணியிருக்காங்க. இதில் கில்லி த்ரிஷாவோட ஃபோட்டோ ஷூட்ஸையும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி நடித்து வெளிவந்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற திரைப்படத்தில் நடிகை த்ரிஷா அவங்க மட்ட சாங்குக்கு அப்பியர் ஆகியிருப்பாங்க. அதில் அவங்களோட அவுட்ஃபிட்ஸோட ஃபோட்டோ ஷூட்ஸையும் இவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேன் பேஸோட க்ரோத்தும் ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. லத்திகா பாலமுருகன் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 3,29,000 இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் 144 இன்ஸ்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இது வரைக்கும் இன்ஸ்டா பேஜில் 13 பேரை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நடிகை லத்திகா பாலமுருகன் அவங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜில் கிட்டத்தட்ட 33,000 ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜில் இருக்காங்க. நடிகை லத்திகா பாலமுருகன் அவங்க யூடியூபராகவும், மாடல் நடிகையாகவும், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவும், சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகையாகவும் இருந்துட்டு வராங்க. இப்போ நம்ம பார்த்த லத்திகா பாலமுருகன் அவங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம ஆக்ட்ரஸ் டிசைர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.